இன்னைக்குள்ள செய்திக்குள்ள கடந்து போம். என்னோட செய்தி என்ன பார்த்தீங்களா? பார்ட்னரிங் வித் த ஹோலி ஸ்பிரிட் இன் எண்ட் டைம். இந்த கடைசி நாட்களிலே நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானோடு இணைந்து செயல்படுகிற ஒரு காலம். பார்ட்னரிங் ஏன் இது அவசியமானது? நீங்கள் சரித்திரத்தை கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளை பார்க்கலாம். ஆதி சபை, ஐரோப்பா, அமெரிக்கா, ஆசியா, அப்படியே ஒரு வட்டத்துக்குள்ளே போகலாம். அப்படி என்றால் நாம் ஒரு வட்டத்துக்குள்ளே போயிட்டோம். முதல் இங்கே ஆதி சபையில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு யூரோப், அங்கே தான் என்னது மார்ட்டின் லூத்தர் எல்லாம் வந்து. அதன் பிறகு அமெரிக்க தேசத்துக்கு போணுச்சு. அதன் பிறகு இப்போ ஏசியா கண்டத்துக்கு வரப்போகுதுன்னு ஒரு தெளிவுக்குள்ளே வருகிறோம். அப்படி என்றால் ஆசியா என்று சொல்லும்போது நீங்களும் நான் ஆசியா கண்டத்தில் தானே இருக்கோம். அப்படி என்றால் a circle that means going around and with Israel. அப்படி என்றால் நானும் நீங்களும் இந்த ஒரு பெரியதான ஒரு அசைவுக்குள்ளே கடந்து போகிறோம். அந்த அசைவு ஆசியா கண்டத்தில் வரப்போகுது என்று சொல்லப்படுகிறது. So it's been announced that it is going to be in Asia. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானுடைய அசைவு வரப்போகுதுன்னா, அப்படி என்றால் ஒரு கடைசி ஒரு முடிவுக்குள்ளே தருவாய்க்குள்ளே வரப்போகிறோம். a final finale. சரியா? எத்தனை பேர் தெரியும் உங்களுக்கு? சரியா? 16ஆம் தேதி இது குறித்து நான் அங்கே பேசுகிறேன் சில காரியங்களை. இன்னைக்குள்ள செய்தியை நம்ம கடந்து செல்வோம். சரி, நான் என்ன வார்த்தை பயன்படுத்துகிறேன்னா பார்ட்னர், பங்காளி என்ற வார்த்தையை பார்க்குறீங்களாங்க? எத்தனை பார்க்குறீங்க? பார்ட்னர், அக்ராஸ்டிக், இந்த வார்த்தையை பயன்படுத்தி நான் என்ன செய்கிறேன், இன்னைக்கு செய்தியை கொண்டு வர போகிறேன். ஓகே, கடைசி நாட்களை நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்றால் இங்கு 7 காரியங்களை நான் வரிசைப்படுத்தியிருக்கிறேன். இந்த 7 காரியங்களை நாம் சரியாக செய்தோம் என்றால் கடைசி நாட்களில் என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? தூங்கலாம். அப்படி கடைசி நாட்களை அவரோடு என்ன பார்ட்னரிங். ஓகே, சரியா? முடியுமா? எத்தனை விளங்குதான் சொல்லுது? ஸோ இந்த கடைசி நாட்களுடைய அசைவுக்குள்ளே நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியோடு இணைந்து செயல்படணும். ஆதி சபையில் அப்படித்தானே பார்த்தோம். மேலறையில் பரிசுத்த ஆவியானோடு இறங்கின பிறகு அவருக்கு பரிசுத்த ஆவியானோடு இணைந்து தானே என்னது எருசலேம், யூதியா, சமாரியா கடைசி முழுவதும் என்னது அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள். அப்படி இருந்தால் பரவ வைத்தார்கள். எருசலேம் என்று ஒரு இடத்துல விழுந்தது. அது பிறகு என்னது சமாரியா, யூதியா, உலகம் முழுவதும். ஒரு கல்லை நீங்கள் ஒரு பானில் போய் வீசி பாருங்க, என்ன நடக்கும்? முதல்ல அங்கே ஒரு வட்டம் வரும். அப்புறம் அந்த வட்டம் என்ன செய்யும்? இன்னொரு பெரிய வட்டம், இன்னொரு பெரிய வட்டம். இட்ஸ் அ ரீப்பல் இஃபெக்ட். ஆவியான வந்த பிறகு அது செய்ய போறாரு. நான் நம்புகிறேன் the spirit of God is going to move in Asia. அப்படி என்றால் இந்த காலவட்டத்தை நீங்களும் நானும் சுவிசேஷ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எடுத்து என்னது மறுபடியும் என்னது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சாட்சியாய் அறிவிப்பார்கள் என்று எங்கே போட்டிருக்கு? மத்தேயு 24ஆம் அதிகாரம். அந்த தருவாயில் இருக்கிறோம். விளங்க உங்களுக்கு? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியோடு இணைந்து செயல்பட விரும்புறீங்க? யாரும் இல்லை நினைக்கிறேன், பலமே இல்லை உங்கள்கிட்ட. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியாரோடு இணைந்து செயல்பட விரும்புறீங்க? ஆமேன். சரி, இப்போ இந்த வார்த்தைகளை பார்ப்போம். முதலாக நான் பரிசுத்த ஆவியாரோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்றால் அவர் ஒரு நபர் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். He is a person. பிதாவாக தேவன் என்று சொல்லும்போது நமக்கு ஓகே, அப்பா என்று சொல்லும்போது நமக்கு தெரியுது. குமாரனாக தேவன் என்று சொல்லும்போது நமக்கு ஓகே ஒன்று. ஆனால் ஆவியான தேவன் என்று சொல்லும்போது நமக்கு அநேக இடத்துல ஒரு போராட்டம். We have always have struggles. Yeah? Because Father is a figure. Son is a figure. உண்மையா இல்லையா? அப்பா என்று சொல்லும்போது நம்ம சரிதபுறமாக பார்க்கலாம். அப்பா மகனுக்குள்ள உறவை பார்க்கலாம். ஆனால் ஆவியான ஒரு உறவை நீ பார்க்க முடியுமா? ஆவியான உறவை பார்க்க முடியுமா? தெரியாது. அதனால ஆவியான தேவனை ஒரு நபராக நாம் பார்க்காத போது என்ன நடக்கும்? அவரோடு இசைந்து நாம் செயல்பட முடியாது. If you don't see the Holy Spirit as a person, you will never able to partner with him. எத்தனை விளங்குற சொல்லுது? இதை நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 9 வசனங்களை மூலமாக ஆவியான தேவன் நமக்கு ஒரு நபர் என்று அவர் 20 முறை வலியுறுத்துறாரு. 20 times in 9 verse.
அப்படின்னா 9 வசனங்களிலே 20 வாட்டி என்ன சொல்றாருன்னா, ஆவியான தேவன் ஒரு நபர் 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 என்று வலியுறுத்துறாரு. வாய் ஏன் 9 வசனத்துல 20 வாட்டி இதை வலியுறுத்தணும்? ஏன்னா நமக்கு பிரச்சனை வரும்னு தெரியும். ஆனா இந்த 20 வாட்டி அவர் சொன்ன வார்த்தைகளை யார் அதை பற்றி கொண்டார்? அப்போஸ்தலர்கள். The apostle caught that. அதனால தான் நீ பார்த்தீங்கன்னா ஆவியான தேவன் வந்த பிறகு அவர்கள் ஆவியான தேவனை நபராக தான் பார்த்தார்கள் ஒழிய, நபராக அவருடைய சஞ்சரிச்சார்கள் ஒழிய, அதன் மீத்தமாக என்ன நடந்தது? பெரிய சாகசங்களை தேசத்துக்குள்ளே அசைவைகளை கொண்டு வந்தார்கள். எத்தனை விளங்குனா சொல்லுது? விளங்குது உங்களுக்கு? எத்தனை விளங்குது? அப்ப ஆவியான தேவன் வந்த பிறகுதான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் வாசிப்பேன். இன்னைக்கு என்னுடைய அது செய்தியில நான் இது பேசலாம்ல? பேசலாமா வேணாமா? வேணானா விட்டுருங்க. எத்தனை வேணாம்? 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இது சீக்கிரமா வாசிப்போம். 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது? தொடர்ந்து வாசிச்சிங்களா? அவர்கள் கைகளை வைத்து ஜெபித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவர்கள் அந்நிய பாஷையை பேசினார்கள், தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். எங்கு? எபேசு பட்டணத்துடைய இடத்துல விசுவாசிகள். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை இன்னும் பெறவில்லை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெறாத ஒரு நிலையில் இருந்தவர்கள். ஆனால் பவுல் என்ன செய்றார்? அவர்கள் மீது கை வைத்து ஜெபிக்கிறார். அது நிமித்தமாக என்ன நடந்துச்சு? தொடர்ந்து 19ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தை துவங்குகிறார். அந்த பள்ளிக்கூடத்தில் அநேகர் வந்து என்ன செய்து, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தேவ ஆவியானுடைய வல்லமை அவர் மீது கடந்து வந்து, நீங்கள் கிரேக்க பதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்கள் வந்து தண்ணியில் இறங்குறீங்களே, கடற்கரை இறங்கும்போது என்ன நடக்குது? இப்போ ஞானஸ்தானம் வரும்ல, அவங்கள இறக்கும் போது என்ன நடக்குது? வெளியே வரும்போது என்ன நடக்குது? என்ன பார்க்குறீங்க? உடம்பு முழுவதும் ஈரமாக இருக்கும். அவங்க எழுந்து நடந்து வரும்போது என்ன தரையில் என்ன நடக்கும்? எண்ணெய் ஊற்றுமா இல்லை என்ன தண்ணி ஊற்றுமா? தண்ணி. ஏன்? உடம்பு முழுவதும். அப்போ அந்த ஒரு வரைபடத்தை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் சொல்லுது. பவுல் மீது தேவ ஆவியோட வல்லமை அப்படியே நிரம்பி வழியதுனால என்ன நடந்துச்சுன்னா, அவருக்கு என்னது, அவருடைய ஆடையின் மூலமாக, கைக்குட்டை மூலமாக அநேக வியாதிகள் சுகமாக்கப்பட்டார்கள், அநேகர் பிசாசு கட்டளை விடுதலை ஆக்கப்பட்டார்கள். அதன் மீதமாக என்ன நடந்துச்சு? அநேகர் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லப்படுது. அந்த நாட்கள் பார்த்தீங்க, எபிசியர் புஸ்தகத்தை அந்த 19ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, மாந்திரிகத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களுடைய புஸ்தகத்தை எடுத்து வந்து எரிக்கும்படி ஒப்பு கொடுத்தார்களாம். The landscape of Ephesus was changed. எபிசு பட்டணத்துடைய வானிலை மாறி, பயப்படாதீங்க அது. ஓகே, அது ஸோ லேண்ட்ஸ்கேப் விளங்குது உங்களுக்கு? லேண்ட்ஸ்கேப் வாஸ் சேஞ்ச். எதனால் வந்தது? எதனால் சொல்லுங்களேன்? இந்த கதையின் மூலம் எதனால் பார்க்குறோம்? த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் பவுலோடு இணைந்து எபிசு பட்டணத்துடைய விசுவாசிகளோடு இணைந்து பெரிய ஒரு சாகசம். அந்த வேதம் சொல்லுது, ஆசியா கண்டம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதாம். ஏன்? பரிசுத்த ஆவியாரோடு இணையும். இப்போ நம்ம ஆசியா முழுவதும் வேணாம், எத்தனை உங்க அண்டை வீட்டார் முழுவதும் தொட்டுட்டீங்க? ஏன்? கோப்பியை தான் தொட்டு ரொட்டியை சொட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒழிய, கறியில் ரொட்டி விட்டு சாப்பிட்றோம் ஒழிய சமுதாயத்தை தொடவில்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக நான் பார்க்கவில்லை, அந்த நபராக விளங்கவில்லை. சரி, இந்த வசனங்களை பார்ப்போம். சில வசனங்களை பார்த்து அந்த வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்னு பார்ப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16-17. John chapter 14 verse 16 and 17. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நீங்கள் அறிவீர்கள். ஆனால் ஆங்கிலத்தில் அருமையா சொல்லுது, I will pray the Father and he shall give another comforter that he may abide with you forever, even the Spirit of truth, whom the world cannot receive because it's seen him not,
neither know him, but he know him, for he dwell with you. என்ன பார்க்கிறோம்? 5 முறை he him. நீங்க ஒரு பூனை ஹீன்னு கூப்பிடுவீங்களா? இட், ஆங்கிலத்தை இட். பூனை வந்து அது, நபரை அதுன்னு சொல்லுவீங்களா? சில பேர் அப்பதான் சொல்லுவாங்க, நபரை பார்த்து அது இது மிருகம் மாதிரி சொல்லுவாங்க. அது மிருகம் இல்லை, ஹீ. அப்ப இங்க இயேசு என்ன வலியுறுத்துறாருன்னா, ஆவியான தேவன் ஒரு நபர் என்று இந்த பகுதியில் 5 முறை வலியுறுத்துறாரு. அதே யோவான் 14 அதிகாரம் 26 வசனத்தை வாசிப்போம். ஜான் சாப்டர் 14 verse 26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். என்ன பார்க்கிறோம்? he shall, மறுபடி he, 6வது முறை. அடுத்த வசனத்தை பார்ப்போம். யோவான் 15 அதிகாரம் 26 வசனம். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். என்னை குறித்து he shall testify of me. 7வது வாட்டி. பாத்தீங்களா? யோவான் 16 அதிகாரம் 7, 8. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். என்ன பாக்குறீங்க? 3 முறை அங்க him, he. எதிராயிட்டு 10 முறை ஆயிட்டு, 10 times. பாத்தீங்களா? 10 முறை. அடுத்த காரியம் பார்ப்போம். யோவான் 16 அதிகாரம் 13, 15. இந்த 3 வசனங்களிலே பார்ப்போம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். என்ன பார்க்கிறோம்? ஏறக்குறை 10 முறை he him என்ன பார்த்துட்டோம்? 20 தடவை 9 வசனங்களிலே 20 தடவை ஆவியான தேவனை ஒரு நபர் என்று இயேசு கிறிஸ்து வலியுறுத்துறார். ஏன் இதை வலியுறுத்துறார் என்றால், ஏனென்றால் சற்று முன்பாக இயேசு என்ன பூலோகத்தில் விட்டு கடந்து செல்ல போறார். உண்மையா இல்லையா? சரிதபுரமா இயேசுவை பார்த்து அவங்க உரையாட விட்டாங்க. அப்படி இருக்கையிலே இந்த இயேசு போன பிறகு என்ன நடக்கும்? அவர்களுக்கு சரிதபுரமா இயேசுவை பார்த்தவர்கள் எப்படி உரையாடலுக்குள்ள போக முடியுமா? முடியாது. ஸோ அதனால தான் இயேசு கிறிஸ்து மேலறையிலே முக்கியமாக ஆவியான தேவனை அறிமுகப்படுத்தும் போது another என்ற வார்த்தையை சொல்லும்போது கிரேக்க பார்த்து என்னை போல இருப்பார், என்னை போல பார்க்கலாம். நீ அவரை பார்க்கும்போது ட்வின்ஸ் சொல்லுவாங்க, ரெட்டை குழந்தைங்க. இயேசு பார்க்கவும் ஆவியான பார்க்கறதுக்கு வித்தியாசம் தெரியாது என்று அவர் அறிமுகப்படுத்துறது மட்டுமில்ல, அவர் நபர் என்று நமக்கு வலியுறுத்துறாரு. You see, when you have revelation of the Holy Spirit as a person, then you will have relationship with the Holy Spirit. எப்பொழுது ஆவியான தேவன் நபர் என்று நீங்கள் வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு அந்த நபரோடு நீங்கள் என்ன செய்யலாம்? உரையாடல் பண்ணலாம். அதுதான் நீங்க இயேசு கிறிஸ்து வலியுறுத்த. யார் இடத்துல இதை பேசுறார்கள்? அப்போஸ்தலர்கள் இடத்துல. யார்? 11 அப்போஸ்தலர்கள், 12 பேர். அதுல ஒருத்தர் தான் காட்டி கொடுக்குறவன். ஆனா இவர்களை ஏன் வலியுறுத்துறாருன்னா, அவர் போன பிறகு சபையை இனி நடத்த போறது அவர்கள். இனி இயேசு கிறிஸ்து இல்ல, அவருக்கு என்ன இருக்கும்? இயேசு கிறிஸ்து 3 வருஷம் இயேசுவோட இருந்துட்டார்கள். இயேசுவோட பிரிவினை இருக்கும். ஆனா இப்ப பிரிவினை அவர் உணர தேவையில்லை. ஏன்? அந்த இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு என்னது உணரவும் காணவும் அனுபவிக்க முடியும். யார் வரா? பரிசுத்த ஆவியான வந்து விடுவார். அதனால நபர் என்று அது வலியுறுத்துறார். விளங்குதா உங்களுக்கு? எத்தனை விளங்குதா சொல்லுது? நபர் என்று வலியுறுத்த. அதனால தான் இதை நபர் என்று வலியுறுத்துறார். இந்த உண்மை நமக்குள்ளே போடும். அந்த உண்மையானது அப்போஸ்தலர்கள் உள்ளத்திலே போனனால தான் அந்த 120 பேர்கள் என்ன செய்தார்கள்? மேலறையிலே காத்தார்கள். காத்து கொண்டு மட்டுமில்ல, மேலறையிலே அந்த நபரை வரவேற்றார்கள். வரவேற்று நிமித்தமாக என்ன நடந்தது? எருசலேம், ஜூடியா, சமாரியா கடைசி முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்தையே பிரசங்கித்தார்கள், சாகசங்களை செய்தார்கள். அப்படி என்றால் இணைந்து they become partner with the Holy Spirit. விளங்குதா உங்களுக்கு?
நம்முடைய வாழ்க்கையில ஏன் அநேக நேரத்தில் விடுதலை இல்லை, விடுதலையை நாம் சுதந்திரிக்கவில்லை? காரணம் என்ன தெரியுமா? அவரோடு இணையவில்லை. என்ன பார்ட்னரிங்? எத்தனை பேர் ஆவியான தேவனே உங்களோடு சேர்ந்து பங்காளி? இப்போ நீ பிரசங்கம் பண்ணும்போது, நான் அறையில் இருக்கும்போது இதுதான் சொல்ல, பரிசுத்த ஆவியான என்னோடு இணைந்து செயல்படுங்க. யூ பிகம் மை பார்ட்னர். அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ முதலாக அவர் நபர் என்று வெளிப்பாட்டுக்குள்ள வரணும். யூ மஸ்ட் ஹேவ் ரெவலேஷன். இந்த கடைசி நாட்களுடைய அசைவுக்குள்ளே நீங்கள் கடந்து போக வேண்டும் என்றால், இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் தேவனுக்கு சாகசம் செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் அவரோடு பங்காளியாய் மாற வேண்டும். பங்காளியாக மாற வேண்டும் என்றால், அவர் ஒரு நபர் என்ற ஒரு வெளிப்பாட்டின் மீத்தமாக நீ அவரோடு கொண்ட உரையாடல், ஐக்கியம் உங்களை பெரிய காரியங்களை செய்ய வைக்கும். விளங்க உங்களுக்கு? இது கிளியரா இருக்கா? கிளியரா? எத்தனை பேர் கிளியரா இருக்கு? ஸோ இனிமே என்ன செய்யணும்? ஆவியான தேவனோடு உரையாடலுங்க படுங்க. கம்யூனியன் வித் தி ஹோலி ஸ்பிரிட். அப்புறம் அந்த வார்த்தையை பார்ப்போம். இரண்டாவது உண்மை ஏ போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்? ஏ, அலைன்மெண்ட் வித் தி வில் ஆஃப் காட். பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நீங்கள் செயல்படும் போது தேவ சித்தத்திலே உங்களை இணைய வைப்பார். தட்ஸ் தி ஜாப் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஒருவேளை நீங்கள் இப்போ பாச தேவனுடைய சித்தம் என்ன, என்னோட வாழ்க்கையில் தேவ சித்தம் என்ன எனக்கு தெரியலையே, என் வேலை குறித்து, இது குறித்து, அது குறித்து, அதை நீங்கள் சுலபமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானோட இணையணும். when you learn to what partner with the Holy Spirit, you will align with the will of God. சில வசனங்களை பார்ப்போம். அந்த வசனங்களை வைத்து நாம் என்ன செய்ய போறோம்னா, எப்படி பரிசுத்த ஆவியானோடு அவர்கள் இணைந்தபடினால் அவர்களுக்கு பெற்ற காரியங்களை நாம் பார்க்க போறோம். முடியுமா? எதிர விளங்குதா சொல்றது? முடியுமா? சரி, வாசிப்போம். முதலாக நம்ம என்ன செய்ய போறோம்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கை 8ஆம் அதிகாரம் 26, 29 வாசிப்போம். Acts chapter 8 verse 26 to 27, 28 வாசிப்போம். அதை வாசிக்கலாமா? ஆங்கிலத்திலும் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பதான் நம்ம சில காரியங்களை பார்க்கலாம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். ஓகே, போதுமா? அது நம்ம டைம் ஃபேக்டர்னால 29ஆம் வசனத்தை வாசிமா. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஆவியானவர் என்ன சொன்னாரா? அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்ளு. ஏன்? ஏன்னா இங்க ஒரு நபரை விசேஷமாக ஆவியான தேவன் சந்திக்கும்படி வரப்போறார். ஸோ என்ன நடக்குது? என்ன பார்க்குறீங்க இங்க? டைரக்ஷன்ஸ். பிலிப் அடுத்தது பார்த்தீங்க 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சமாரியா பட்டத்தில் அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது என்ன நடக்குது? திடீர்னு சிக்கரி இழுக்கப்பட்ட என்னது? வனாந்தரத்துக்குள்ள போறான். வனாந்தரத்தில் என்ன செய்யறா? பரிசுத்த ஆவியானவர் அடுத்த என்ன அசைன்மென்ட் செய்யணும், அடுத்து அவன் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சித்தத்தை அவனுக்கு தெளிவாக காண்பித்து, ரதத்துக்கு போ. எதிர பார்க்குறீங்க? அப்ப நீங்க போக வேண்டிய ரதத்துக்கு நீங்க போல. ஏன் தெரியுமா? ஆவியான தேவனோடு உங்களுக்கு உரையாடல் இல்லை, ஐக்கியம் இல்லை. யூ ஆர் நாட் வாக்கிங் வித் தி ஹோலி ஸ்பிரிட். எதிர பார்க்குறீங்க? அதை அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். அதே ஓகே, நான் வாசிக்கிறேன். Then the Spirit of God said to Philip, go up and join the chariot. என்ன பார்க்குறோம்? ஓகே, அடுத்து 15-28 வாசிப்போம். எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்ட செத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. அப்படிதானம்மா? வாசிமா. அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. யாருக்கு நலமாய் கண்டது? ஆங்கிலத்தை வாசிப்போம். நான் கவனமாக கேளுங்க. இஸ் அ கவுன்சில். அப்படி என்றால் இதுவரை யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ என்னது? புறஜாதிகள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள்.
இது மீத்தமாக என்ன நடந்துச்சு? ஒரு சங்கத்தை கூடி வந்தார்கள். ஏன்? யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணணும், புறஜாதிகள் விருத்த சேதம் பண்ணணுமா இல்லையா? பல காரியங்கள் அவர்கள் உரையாடை பண்ணி ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலை மத்தியிலே அந்த முடிவுகளை சரியாக உறுதிப்படுத்தி செய்ய வைத்தது யாரு? 29 வசனத்தை தமிழ்ல, ஆங்கிலத்தை 28 வாசிங்க. அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக் கொள்வது நலமாக. 29 வாசிச்சலாமா? ஓகே, 28. For it seems to good to the Holy Spirit and to us. முதலாக அந்த வசனத்தை தெளிவா, it seems good to the Holy Spirit then to us. ஆர்டர் பாத்தீங்களா? யார் முத? ஆவியான தேவன் இதை அங்கீகரிக்கிறார். அவர் அது நலமாய் இருக்க இதை பார்க்கிறார். ஆகிய அவர் நலமாய் பார்க்கிற மற்ற நாங்களும் நலமாய் பார்க்கிறோம். என்ன பார்க்குறீங்க? என்னத்தை பார்க்குறீங்க? ஆவியான தேவனோடு இணைந்து அவர்கள் முடிவு எடுக்கிறதை பார்க்கிறோம். ஆவியான தேவனோடு உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். they confirm the will of God. எத்தனை பார்க்குறீங்க? எப்ப கடைசியா நீங்க சொன்னீங்க ஆவியான தேவன் இதை நலமா என்பதை முடிவெடுக்க விரும்புகிறார் என்று சொன்னீங்களா? How many of you have said this, the Holy Spirit is leading this the Holy Spirit? ஆனா தயவு செய்து பரிசுத்த ஆவியான் நடத்தலைன்னா பரிசுத்த ஆவியான பேரை பயன்படுத்தாதீங்க. ஏன்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, don't quench the Holy Spirit. So இந்த இடத்துல உறுதியாய் சொல்றார்கள். then சொல்றாரு. அப்படி என்றால் என்னது? இங்க ஒரு முக்கியமான ஒரு காரியங்கள். ஏன் தெரியுமா? இனி புறஜாதிகள் மத்தியிலே சுவிசேஷம் பரவ போகுது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் கடந்து போகுது. அந்த கடந்து போர் முன்பாக இவர்கள் சரியான முடிவு எடுக்கணும், தெளிவான முடிவு எடுக்கணும், தேவ சித்தத்துக்கு ஏதுவான முடிவு எடுக்கணும். இங்க யாரும் அப்போஸ்தலர்கள் மூப்பர்கள் கூடி வந்து ஒரு சங்கத்தை கூடி வரார்கள். அப்படின்னா இது முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா புறஜாதியுடைய தேசங்கள் மாறுகிற ஒரு சூழ்நிலை நடக்க போது. அதுக்கு முன்பாக முக்கியமான முடிவு எடுக்கணும். அந்த முக்கியமான முடிவிலே யாரு உறுதிப்படுத்துறா? பரிசுத்த ஆவியானவர். உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான முடிவு எடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்துகிறாரா? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை கேட்டீங்க? முதலாக பரிசுத்த ஆவியானவருடைய இணையற்ற ஐக்கியம் இல்லை. அப்படி எப்படி ஆலோசனை பெற முடியும்? இது ஆவியானவுக்கு நலமாய் இருக்கிறா என்று கேட்போமா? அது நலமாய் இல்லாதனால நமக்கு என்ன செய்யறோம்? நாம் சொந்த முடிவு எடுக்கிற மீத்தமாக என்ன நடக்குது? அதோட விளைவுகளை நாம் சந்திக்கிறோம். we will face the consequence. so இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? அவர்கள் இப்படி சொல்றாங்க, ஆவியானவருக்கு இது நலமாய் இருக்கு சொல்றாங்க. அப்படி என்றால் அவர்கள் உறவை அது காண்பிக்கிறது. the relationship with the Holy Spirit and them. ஆவியானுடைய அவர்கள் இணையப்பட்ட ஒரு செயல்கள் பார்க்க. it shows the partnering elements with the Holy Spirit. பிரியமானவர்களே, கவனமாய் கேளுங்கள். நீங்களும் நானும் we are in the crossroad of very much perplexity is going to happen in the nations. தேசத்திலே இதுவரை காணாத அசைவுகளை நீங்க பார்க்க போறீங்க. ஆனால் அந்த மத்தியிலே பரிசுத்த ஆவியானோடு உங்களுக்கு இணைந்து செயல்பட, அவரோடு உரையாட, அவரோடு உறவு, அவர் என்ன சொல்லுகிறார் அது அவருக்கு நலமாக இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் நடக்காவிட்டால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம் பயத்தினாலும் கவலையினாலும் உங்களுடைய உள்ள உணர்வினால் முடிவெடுக்க போறீங்க. இட் டசன்ட் கம் ஃப்ரம் தி ஹோலி ஸ்பிரிட், இட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஓன் திங். எத்தனை விளங்குதா சொல்லுது? அதுதான் இங்க சொல்லப்படுது. விளங்குதா உங்களுக்கு? கிளியரா இருக்கா? அடுத்த வசனத்தை வாசிப்போம். அடுத்த வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 16ஆம் அதிகாரம் 7 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். Acts chapter 16 verse 6 and 7. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினால் தடை பண்ணப்பட்டு. என்ன பண்ணுது? ஆசியா கண்டத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்காதபடி இந்த பரிசுத்த ஆவியான் தடை பண்ணுகிறார். பாக்குறீங்களா? எதிர பாக்குறீங்க? இருக்கா?
the Holy Spirit புரியுதா, been forbidden by the Holy Spirit to speak the word in Asia. நீங்களும் நானா ஆசியா கண்டத்துக்கு போறதுக்கு சுவிசேஷம் அறிவிக்க ஒரு வாசத்தை என்ன செய்வோம், உடனே குதிச்சிருவோம். ஆனா இங்க ஆவியான சொல்ற இல்ல, don't do now. எதிர பாக்குறீங்க, பரிசுத்த ஆவியானுடைய பங்காளி, பரிசுத்த ஆவியானுடைய இணைந்து செயல்படுங்க. they forbidden by the Holy Spirit. If you are not walking by the Holy Spirit, you doesn't know what the Holy Spirit is forbidding in your life. நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய இணையற்ற ஐக்கியத்தோடு நடக்காவிட்டால் நீங்கள் எது செய்யக்கூடாது, எந்த நேரம் செய்யக்கூடாது, எப்போ செய்யணும், அதை தடை செய்கிற காரியங்களை நீங்கள் காண முடியாது, உணர முடியாது. 7ஆம் வசனத்தை வாசிமா. மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். என்ன செஞ்சாரு? ஆவியானவர்களை did not permit them. அங்கே பாத்தீங்களா, அவர்கள் போகாதபடி தடை செய்தார்கள். நான் கவனமா கேளுங்க. This is where leading by the Holy Spirit. என்னுடைய துவக்கத்திலிருந்து இதுவரைக்கும் ஊழியம் செய்கிறேன். எனக்கு நிறைய அழைப்புதல் கொடுக்குதுக்காங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் வந்து ஒரு பல வருஷம் முன்பாக கேஆரில் போய் பிரசங்கம் பண்ண போனேன். அங்கே பிரசங்கம் பண்ணும்போது பின்னிட்டு முதல் நாள் இரண்டாம் நாள் ஒரு வியாபாரி பிஸ்னஸ் மேன் வந்தார். வந்து என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு ரொம்ப தொடப்பட்டு என்ன சொன்னார்னா, நீங்கள் தயவு செய்து மேன்மாவா தெரியல, இங்கே என்ன இடம் தெரியல, இந்த இடத்துக்கு வாங்க, நான் ஃப்ளைட் டிக்கெல்லாம் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறேன். புருனாய். நான் வந்து அதை கேட்டதுக்கு அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் தொடர்ச்சியாக அவரை என்னை சந்திக்க ஆரம்பித்தார், பேச ஒவ்வொரு முறையும் பாச தயவு செய்து வாங்க. பட் எனக்கு ஆவியானவர் நடத்தவில்லை. அவர் சொல்லி அவருக்கு என்ன ஆகிட்டு தெரியுமா, சீனு போயிட்டு கடைசியாக இன்னொரு முறை சொன்னார், பாச ஆந்திராவில் பெரிய ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம், ஆந்திராவில் நிறைய சப்போர்ட்லாம் பண்ணுறோம், அங்கே பெரிய அளவில் ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்ய போகிறோம், லைக் கான்ஃபரன்ஸ் மாதிரி, தயவு செய்து வரீங்களா? அதுக்கும் நான் ஃப்ளைட்டுக்கே போகல. நான் மடையனை ஏன் போல, நீங்கள் நல்ல வாசல். நோ, த ஹோலி ஸ்பிரிட் டசன்ட் பெர்மிட் மீ. ஆவியானவனை போக சொல்ல. I want to do what the Holy Spirit says. நீங்க ஆவியான இதை செய்யாதன்னு சொல்வாரு, இதை போகாத, இதை தொடாத, நம்ம என்ன செய்வோம், மீறி அதை செய்வோம். So you're not partnering. அப்ப ஆவியானோடு இணையாத போது நீங்கள் யாரோடு இணையறீங்க? மாமிசத்தோட, உங்க சுயத்துக்கு இணைப்பு கொடுக்குறீங்க. You are partnering with your flesh. அதோட விளைவை நீங்க வந்து 1 வருஷம் இல்ல 2 வருஷம் 3 வருஷம் 4வது வருஷத்துல பாப்பீங்க. Because it's always consequent. எத்தனை பேர் அதை பார்க்குறீங்க? பாருங்க, ஆதி சபை பரிசுத்த ஆவியானுடைய பார்ட்னர் இணைந்து செயல்பட்டார்கள். பரிசுத்த ஆவியை போக வேணாம் சொல்ல போகல, பரிசுத்த ஆவி இதை செய்யல. பரிசுத்த ஆவி இருக்கு, நலமா இருந்துச்சு. இங்க போ அப்போஸ்தலர் பரிசுத்த போறாங்க. அடுத்த வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Acts chapter 19 verse 21. இதை வந்து ஒருவர் ஆங்கில வேதாவும் லிவிங் டிரான்ஸ்லேஷன் வாசிங்க. நியூ லிவிங் வாசிங்க. நீ வாசிமா முத. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்தோனியா அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியது என்று சொல்லி. ஆவியிலே என்னது நிர்ணயம் பண்ணி, அப்படிதான் என்ன அர்த்தம் சொல்லுங்களேன். ஹலோ, ஆவியில என்ன செஞ்சாரா? மறுபடியும் வாசிமா. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்தோனியா அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியது என்று சொல்லி. நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். Afterward,
Paul felt compelled by the Spirit to go over to Macedonia, Achai, before going to Jerusalem. என்ன பார்க்குறீங்க? Compelled by the ஆவியானவர் ஏவினார். அந்த ஏவுதலின்படி அவர்கள் போறார்கள். அப்படின்னா நீங்க இப்ப பாருங்க, இப்ப சில வசனங்களை பார்த்து என்ன பார்க்கிறோம்டா, ஆதி சபை ஏன் சிறந்த விதத்தில் இருந்தார்கள், ஏன் ஆதி சபையை போல நம்ம வாரம் ஜெபிக்கிறோம், ஆனா ஆதி சபை செய்த காரியங்களை நாம் செய்யவில்லை. We pray that we want to become early church. ஆதி சபையில் நடந்து அற்புதம் நடக்கிறோம், ஆதி சபையை போல வளரணும், ஆதி சபையை போல இருக்கு. ஆனா ஆதி சபை அவருடைய ரகசியம் என்ன? பரிசுத்த ஆவியானோடு இணைந்து செய்வது. நான் சொல்லுகிறேன், இந்த கடைசி நாட்களில் if you are not partnering with the Holy Spirit, நீங்கள் வாழ்க்கையிலே அநேக தோல்வியான காரியங்களை முடிவெடுக்க போறீங்க, எதிர்முறையான முடிவெடுக்க போறீங்க, செய்கிற காரியத்திலே அநேக பாதிப்பை உண்டாக்க போறீங்க. ஏன்? பரிசுத்த ஆவியானவருக்கு முன்கூட்டியே தெரியும். ஏன்னா இயேசுவே என்ன சொன்னார் யோவான் புத்தகத்தில், அவர் வருகிற காரியங்களை உனக்கு அறிவிப்பார். இதை செய்யாத, இல்ல நான் செய்ய போறதில்ல, நான் செய்தேன், ஆனா அதோட விளைவை நீ செய்த பிறகு ஒரு 2-3 வருஷம் பிறகு அதோட விளைவை நீ சந்திப்ப. பிகாஸ் ஆவியான தேவன் தெரியும் அது நீ செய்யக்கூடாது. எத்தனை பேர் அதை பார்க்குறீங்க? I'm saying to you, உங்களுடைய நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய சம்பாஷணை, பரிசுத்த ஆவியானோடு இணைந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை இல்லாத போது இருளின் வாழ்க்கை தான் மாறப்போகுது. கண்ணீரும் புலம்பலுடைய வாழ்க்கை தான் மாறப்போகுது. வாய் ஆவியான தேவனுக்கு தெரியும். ஸோ இவர்கள் ஆவியான தேவனோடு இசைந்தபடினால் அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் சிறந்த விதத்திலே, மேன்மையான விதத்திலே, செழிப்பான விதத்திலே செய்தார்கள். பிகாஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பார்ட்னரிங். ஸோ ஆக பிரியமானவர்களே, இந்த செய்தியை ஏன் ஆண்டவர் இந்த நாளிலே கொண்டு வர சொல்றேன்னா, பார்ட்னர் வித் த ஹோலி ஸ்பிரிட். அவர் தான் உன்னை தேவ சித்தத்துக்குள்ளே உன்னை நடத்த முடியும். He can bring you to the will of God. அதே ரோமர் 8:27 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆவியான தேவன் தேவ சித்தத்துக்கு ஏதுவாய் உனக்காக ஜெபிப்பார் என்று சொல்லப்படுது. That's the Holy Spirit does. உங்களுக்கு வேதம் சொல்லுது தெரியுமா? உங்களுக்கு பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் போட்டிருக்கா? அப்படி என்றால், if you are not a man and woman doesn't walk in the will of God with the help of the Holy Spirit, then you are not accessing the kingdom of God. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுது. அதே மாதிரி இயேசு சொன்னாரு, அவருடைய சகோதரிமார்கள் தாய்மார்கள் இயேசுவை சந்திக்க வரும்போது இயேசு சொன்னாரு, எவன் ஒருவன் பிதாவின் சித்தத்தை செய்கிறானோ அவனே என் சகோதரன், அவனே என் தாய். பைபிள் இருக்கு. வாக்கிங் இன் த வில் ஆஃப் காட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் யூ. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ உன்னுடைய வாழ்க்கையில் அநேக அழிவுகள் பாதிப்பு உண்டாயிருந்தா அது காரணம் ஆவியானவர் இல்லை, நீர். ஸோ ஆவியானவரோடு இணையணும். யூ மஸ்ட் லேர்ன் டு பார்ட்னர். விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? ஓகே, அடுத்த காரியம் என்ன போட்டிருக்கேன்? ஆர் ரிலேஷன்ஷிப் வித் ஹோலி ஸ்பிரிட். முதலாக ஆவியான நபராக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஆவியான நபராய் அறிந்து கொள்ள மட்டுமில்லை, ஆவியான தேவ சித்தத்துக்குள்ளே உங்களை நடத்துவார். மூன்றாவதாக ஆவியான தேவனோடு உறவு கொள்ள வேண்டும். நீங்க தான் சொல்லிட்டீங்களே பாஸ்டர், நான் சொன்னது உண்மைதான், ஆனால் இது கொஞ்சம் விரிவாக்கும்படி விரும்புகிறேன். ஆவியான தேவனோடு உறவு என்றால் என்னன்னு பார்க்க போறேன். 2 கொரிந்தியர் 13:14 வாசிப்போம். 2 Corinthians chapter 13 verse 4. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இது என்ன செய்யும் தெரியுமா? பெனடிக்ஷன்ஸ். பாத்தீங்களா? சபையிலே தேவ கிருபை, இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான இணையற்றும். இதை எப்போது பெனடிக்ஷன். ஆனா பவுல் சொன்னது பெனடிக்ஷன் அல்ல, 3 விதமான உறவுகளினுடைய ஆழங்களை சொல்கிறார். 3 dimensions of relationship பத்தி பேசுறார்.
இயேசு கிறிஸ்துடைய கிருபையின் மீத்தமாக, அவருடைய கிருபை நம்மை தொட்ட மீத்தமாக என்னது, ரட்சணைக்குள்ளே நாம் வந்தோம். உண்மையா? அதன் மீத்தமாக மட்டுமல்ல, அந்த ரட்சணைக்குள்ளே வரும் முன்பாக தேவனுடைய அன்பை நாம் ருசிக்க ஆரம்பித்தோம். இருக்கா? இதை கொஞ்சமாக பேசுகிறேன். என்னுடைய கவனம் பரிசுத்த ஆவியான முடியல. ஓகே, என்ன பார்த்தோம்? பரிசுத்த ஆவியானோடு இணையற்ற ஐக்கியம் உங்களோடு இருப்பதாக. என்ன சொல்றாரு? கம்யூனியன் வித் தி ஹோலி ஸ்பிரிட். சரியா? சரி, இந்த கம்யூனியன் என்ற வார்த்தையை பார்ப்போம். கம்யூனியன் என்ற வார்த்தை கொன்யோனியா என்ற அர்த்தம். கொன்யோனியா என்ற அர்த்தம் சொல்லும்போது 3 அர்த்தங்கள் அதில் அடங்கியிருக்கு. ஒன்று, இன்டமசி, நெருக்கமான உறவு. இன்னொன்று, பார்ட்னர்ஷிப், பங்காளி. மூன்றாவதாக ரெஸ்பான்சிபிலிட்டி, உத்தரவாதம். ஓகே, இது 3 அமைப்புகள். நான் அதை பற்றி 2 காரியங்களை பற்றி பேச, இன்டமசி பற்றி பேச போறேன். அப்படி என்றால் இங்கு நமக்கு பவுல் இதை சொல்லுகிறார். ஏன் இது பவுல் சொல்லுகிறார்? நல்ல யோசித்து பாருங்க. கொரின் சபைக்கு சொல்றார். கொரின் சபையிலே ஆவின் வரங்கள் வலிமையா இருந்தது. they walk in the spiritual gift powerfully. ஆவின் வரங்களிலே சிறந்தவராக, ஐஸ்வர்யனாக இருந்தார் என்று பவுலே சொல்றாரு. ஆனால் அவர்களுக்கு ஆவியான தேவனோடு உறவில்லை. You can move in the gifts of the Holy Spirit without having a relationship with the Holy Spirit. எதிர விளங்க தான் சொல்லுது. நீங்கள் ஆவியின் வரங்களிலே செயல்படலாம், ஆவியான தேவனோடு உறவில்லாமலே செயல்படலாம். ஏனென்றால் ஆவியான தேவன் என்ன செய்ய உங்களுக்கு வரங்களை கொடுக்கிறார். இதை இன்னொரு நாள் விளக்கத்தை பார்ப்போம். இந்த சர்ச் கேம்ப்ல இதில் பற்றி பேச முடியுமா பார்ப்போம். சரியா? ஸோ என்ன செய்யற, நான் கொரின் சபையில் ஆவியின் வரங்களை பலமையா செயல்படுறாங்க, ஆனால் ஆவியான தேவனோட அந்யோன்ய ஐக்கியம் இல்லை. ஸோ பவுல் என்ன சொல்றாருன்னா, டே, நான் ஆதி சபையிலேருந்து நான் வந்தவன். ஐ நோ த ஏர்லி சர்ச். அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை பார்த்தேன். என்னோட வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானுடைய இணையற்ற ஐக்கியம் இருக்கணும். யூ மஸ்ட் ஹேவ் இன்டிமசி வித் ஹோலி ஸ்பிரிட். அப்போதான் எல்லா காரியத்தையும் சரியாக செய்ய முடியும் என்று இங்கே என்ன செய்றாரு பவுல் வலியுறுத்துறாரு. சரி, இன்டிமசி என்ற வார்த்தையை பார்ப்போம். அந்யோன்ய ஐக்கியம் என்ற வார்த்தையை பார்க்கும்போது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் தான் வியாக்கியானம் பண்ணும். விளங்க உங்களுக்கு? ஒரு வேத வசனத்தை வியாக்கியானம் பண்ணலாம், இன்னொரு வசனத்தை வைத்து வியாக்கியானம் பண்ணலாம். இட்ஸ் வேர்ட், தி வேர்ட் மஸ்ட் இன்டர்பிரட் வேர்ட். ஓகே, இதே வார்த்தையை அந்யோன்ய ஐக்கியம் என்ற வார்த்தை, கொன்யோனியா என்ற வார்த்தை இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Galatians chapter 2 verse 9. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோவும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் தாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து. அப்படி என்ன என்னது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரு? யாக்கோப், வேற யாரு? கேபா. யாரு கேபா? இங்க யாராச்சும் கேபா இருக்கீங்களா? கேபா என்று சொல்லும்போது பேதுரு, யோவான், பேதுரு, என்னது யாக்கோப், பேதுரு, யோவான். இந்த 3 பேர் தான் அந்த நாட்களை பார்த்தீங்கன்னா இயேசுவோடு நெருக்கமாக இருந்தார்கள். இருக்காது யாருக்கு உங்களுக்கு? ஆனால் இந்த யாக்கோப் சொல்லும்போது இந்த யாக்கோப் எந்த யாக்கோப்? எந்த யாக்கோப்? அப்போஸ்தலர்களை பார்த்தீங்கன்னா இயேசுவோடு நெருக்கமாக இருந்த யாக்கோப் தலை துண்டிக்கப்பட்டது. இது இயேசுவோட தம்பி. கியா? அவர்கள் என்ன சொன்னார்கள்? பவுலையும் பர்னபாஸ் பார்த்துட்டு இவர்கள் புறஜாதிகள் மத்தியிலே தேவன் இவர்களை பயன்படுத்துகிறார்கள், இவர்கள் செயல்படுகிறார்கள் என்று உணர்ந்து அதை பகுத்தறிந்து என்ன செஞ்சார்கள்? அவர்களை என்ன செஞ்சார்களா? அவருடைய டீம்ல சேர்க்க ஆரம்பித்தார்கள். They brought them closer to be a part of the leadership. அதான் ரைட் ஹேண்ட் ஃபெலோஷிப். ஆங்கிலத்தில் அப்படி தானே போட்டிருக்கு. The word right hand fellowship in communion. அப்படி என்றால் இப்போ பாருங்க, அந்த இடத்துல அவர்கள் உள்ளுக்கு வரும்போது என்ன நடக்குது? க்ளோஸ் சர்க்கிளில் வர்றாங்க. அப்படி என்றால் என்ன நடக்கும்? முடிவுகள் எடுக்க அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். தேசத்தை குறித்து அவர் பேசும்போது ஆண்டவர் இந்த புறஜாதிகள் இது செய்கிற இங்கே இருக்க தெசலோனிக்கே சபை அது இவைகளெல்லாம் பேசும்போது அவர்களுக்கு என்னது? ரகசியங்களை அறிந்து கொள்ளலாம், மனது விட்டு பேசலாம், அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அது என்னது? அந்த இடத்துக்குள்ளே அவர்கள் நுழைந்து விட்டார்கள். ரைட் ஹேண்ட் ஃபார் ஃபெலோஷிப்.
அப்படின்ட்டா இதுவரைக்கும் பர்னபாசும் பவுலும் அந்த இடத்துக்குள்ள நுழையல. ஆனால் இந்த 3 நபர்கள், யோவான், யாக்கோப், பேதுரு, அவர்களை ஊழியத்தை பார்த்து இவர்கள் தேவனால் பயன்படுத்துகிறார்கள், புறஜாதிபதி இவர்கள் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கிறார். ஆகிய இவர்களை நம்முடைய சங்கத்திலே தலைமைத்துவத்துடைய நிலைக்குள்ளே உள்ளுக்கு கொண்டு வரும். தட்ஸ் கால் இன்னர் சர்க்கிள். அந்த இன்னர் சர்க்கிள்ல இருந்து எல்லாரும் நுழைய முடியாது. அந்த இன்னர் சர்க்கிள் நுழையும் போது என்ன நடக்குது? they know how to திட்டம் போறது, அநேக காரியங்களை முடிவெடுக்கிறது, பகிர்ந்து கொள்வது, எல்லாவற்றையும் என்ன செய்யுது அங்க நடக்கு. இப்ப பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தானே, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நபி சொல்ற, நான் போய் முடிவெடுக்க போறேன். நவீனுக்கு என்ன இருக்கும்? ஜெரா சொல்லுது, ஐ வாண்ட் டு கோ டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் டு மேக் a choice. என்ன நடக்கும்? முடியுமா? முடியாது. ஒரு சிலர் தான் அதை அழைக்கப்பட்டு அவர்கள் கூடி அவர்கள் பகிர்ந்து கொண்டு அவர்கள் திட்டங்களை, முடிவுகளை என்ன செய்ய வேண்டும், முடிவுகள் எடுத்து தேசத்துக்குள்ள அமலுக்குள்ளே கொண்டு வரார்கள். உண்மையா இல்லையா? நீங்க விருப்பப்பட்டா, நான் விருப்பப்பட்டா நாங்கள் நுழைய முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துல யாரு? பவுலும் பர்னபாசும் அதிலே சேர்க்கப்பட்டார்கள். They was called into the inner circle of leadership. அந்த தலைமைத்துவம். அப்படி என்றால் இனி அவர்கள் முடிவெடுக்க அவர்களுக்கு உரிமை உண்டு, பகிர்ந்து கொள்ள, திட்டங்களை அமலுக்கு கொண்டு வர, எல்லாவற்றையும் அவர்கள் பேச வாய்ப்பு உள்ள இடத்துக்குள்ளே தான் நுழைவது. ஸோ அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை அந்த இன்னர் சர்க்கிளுக்கு கொண்டு வர விரும்புகிறார். He want to speak to you. ஆனால் நீங்க தான் என்ன செய்றீங்க? அந்த இன்னர் சர்க்கிளுக்குள்ள போல. எதிர விளங்குதான் சொல்லுது, எதிர விளங்குது சொல்லுது. அப்ப பரிசுத்த ஆவியானோட இணையற்ற ஐக்கியம். அப்படி என்ன? பரிசுத்த ஆவியான உன்னோடு சேர்த்துக்கொள்ளுடா, உன்னோட கொண்டு வரும்போது எடுக்குது. நீ திட்ட போறது எதிர்காலம் என்ன செய்ய போற, இது செய்ய போற, அதெல்லாம் முடிவு எடுக்கும் போது பரிசுத்த ஆவி என்ன செய்வார்? உனக்கு ஆலோசனை கொடுத்து காண்பிப்பார், எது செய்யணும், எப்படி செய்யணும். நீ அவரை கொண்டு வராத போது என்ன நடக்கும்? அநேக நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வரல. நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோக வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையில் கொண்டு வரவே மாட்டோம். We won't bring him. ஏன்னா அவர் கொண்டு வந்தா அவர் இதை செய்ய சொல்ல, இது அநேகருக்கு ஆவியான தேவனை குறித்து ஒரு பயம். அவர் ஆவியான வந்தாலும் இது செய்யணும் சொல்லுவோம், அது செய்யணும். அப்படின்னா ஆவியான தேவன் மேல் நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. You are not trusting the Holy Spirit. ஆவியான தேவன் எடுத்த முடிவு சரியான முடிவா இருக்கும், சிறந்த முடிவா இருக்கும், ஆலோசனை சிறந்த ஆலோசனை இருக்குன்னு இந்த ஒரு வெளிப்பாட்டிலே, அது வெளிப்பாட்டில பயத்தினால் தான் செயல்படுகிறோம். ஸோ அதே தான் இங்கே வர்ணிக்கப்படுது. சரியா? அது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம், மத்தேயு 6 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. Matthew chapter 6 verse 6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. என்ன? ஓகே, போதுமா? இங்க எதை பத்தி? பிதாவுக்கும் நமக்குள்ள அந்யோன்ய உறவை குறித்து சொல்லுது. அந்த அந்யோன்ய உறவுக்கு செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உன் அறைக்குள்ளே என்ன செய்யணுமா? அறைக்குள்ளே என்னமா? அறைக்குள்ளே என்ன? ஆங்கிலத்தை வாசிக்கல. Go into your room and shut. அப்படின்னா என்னது? Isolate yourself. தனித்து. ஏன் தனித்து? உனக்கும் யாருக்கு ஒரு உரையாடல்? பிதாவுக்கு உனக்குள்ள உரையாடல். ஸோ இந்த வார்த்தையை பார்க்கும்போது அந்யோன்ய உறவுடைய வரைபடம் இஸ் பிக்சர் ஆஃப் இன்டிமசி. ஒரு அறைக்குள்ளே மூடி தனியா யாரும் பிதாவும் நாமளும் உரையாடக்கூடும். தட்ஸ் a picture of intimacy. இயேசுவானவர் எப்படி அந்யோன்ய உறவுக்குள்ளே போக வேண்டும் என்று ஒரு வரைபடத்தை காண்பிக்கிறார். சரி, அந்த வார்த்தை அறை என்ற வார்த்தை, க்ளோசர் என்ற வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது, தமிழில் வாசிக்கும் போது நமக்கு அந்த மூல அர்த்தம் தெரியாது. ஆனால் கிரேக்க பதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 அர்த்தங்கள் அது உள்ளது.
டிபாசிட் பாக்ஸ். எத்தனை பேர் உங்கள் வீட்டில் ஒரு ரகசியமான ஒரு பாக்ஸை வச்சுருப்பீங்க? அந்த பாக்ஸுக்குள்ளே தான் எல்லாம் இருக்கும். பணம் இருக்கும், தங்கம் இருக்கும், எல்லாம் வேல்யூபிள் இருக்கா? ஃபிக்ஸ்ட் டிபாசிட் மாதிரி அப்படி இருக்கா இல்லையா? உங்கள் வீட்டில் இல்லையா? அதுதான் அந்த நாட்களில் என்ன செய்வார்களே, ஃபிக்ஸ்ட் டிபாசிட் இருக்கும், ஒரு பாக்ஸுமா இருக்கும். அது உள்ளுக்கு என்ன செய்வாங்க? தங்கம், பணம், பொக்கிஷத்தை வச்சவங்க, வேல்யூபிள் அண்ட் ப்ரெஷஸ். அதெல்லாம் வந்து விலை உள்ளது, முக்கியமானது அவர்களுக்கு. அதை தான் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதுக்குள்ளே வைக்கிறாங்க. விளங்க உங்களுக்கு? விளங்குதா? விளங்குதா? ஸோ இட்ஸ் அ ஃபிக்ஸ்ட் டிபாசிட். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அதை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். 2 வரைபடம். ஒன்று என்ன சொன்ன, ஃபிக்ஸ்ட் டிபாசிட், அதுக்குள்ளே வைக்கிறது. இன்னொரு அர்த்தம், அது அர்த்தம் படுக்கை அறை, பெட்ரூம். இந்த பெட்ரூம் என்று சொல்லும்போது எஸ்பெஷலி என்ன அர்த்தத்தை சொல்றாரா? கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் அறை. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் அறை. அந்த அறைக்குள்ளே கணவன் மனைவி இருக்கும்போது பிள்ளைங்க உள்ளுக்கு வருவாங்களா? Will you allow children? இல்லை, because that's a place they are intimacy. ஸோ இந்த 2 வரைபடத்தை பார்ப்போம். அந்த பாக்ஸில் என்ன வைக்கிறோம்? விலை உள்ளது, முக்கியமானது, பயன் உள்ளது, அவைகளை வைக்கிறோம். படுக்கறை 2 இணைப்போம். கணவன் மனைவி ஒரு அறைக்குள்ளே வரும்போது விலை உள்ளதை பகிர்ந்து கொள்கிறார்கள். They are talking priceless. தங்களுடைய உணர்வை திறந்து பேசுகிறார்கள். உரையாடல், இன்டிமசி, எல்லாவற்றையும் இந்த அந்த அறைக்குள்ளே முக்கியமான காரியங்கள் நடக்குதா இல்லையா? நடக்குதா? அதை தான் இங்கு இயேசு சொல்றாரு. அப்ப ஆவியான தேவனுக்கு நமக்கு அப்படிப்பட்ட உரையாடல் அப்படின்னா இட் பிகம் பிரைஸ்லெஸ், விலை உள்ள உறவு. எத்தனை பேர் ஆவியான தேவனுக்கு உங்களுக்கு விலை இல்லாத உறவு பார்க்குறீங்க? வாய்த்து ஆமேன்னு சொல்லிடாதீங்க. அப்போ ஆமீன் சொல்லும்போது நான் இன்னொரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்வி பதில் கொடுக்கணும்னா அப்புறம் விலை உள்ளது இல்லை, பிரைஸ்லெஸ். அப்படின்ற அந்த நேரத்தை யாரையும் விட மாட்டாங்க. இப்போ பாருங்க, அந்த அறையில் பிள்ளைகளை விட மாட்டாங்க. வாய், இது அவர்களுடைய அறை, அவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடம், அவர்கள் உரையாடல் கொண்டு வரும், அவர்கள் சஞ்சரிக்கிற இடம் தான் அது. அதுதான் என்னது, இந்த டிபாசிட் பாக்ஸும் அறையும் ஒன்றாக இணைத்து அது விலை உள்ள உறவு. எதை நம்புறீங்க? அது விலை உள்ள உறவு. அந்த உறவை தான் இங்க இயேசு கொண்டு வராரு. அப்படி என்றால் பிதாவோடு ஆவியான தேவனுக்கு நமக்கு அப்படிப்பட்ட உரையாட இருக்கிறோம். அப்படிப்பட்ட விலை உள்ள உறவு. அந்த உறவை தனித்து உறவு வரக்கூடாது. கணவன் வரக்கூடாது, பிள்ளைங்க வரக்கூடாது, பேர பிள்ளைங்க வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது. நோபடி சப்போஸ் கம். அப்படி அவர்களை நுழைய வைத்தீர்கள் என்றால் அது விலை உள்ள உறவு இல்லை. You have not, nobody have access over that. அந்த இடத்துல ஒருவர் தான் ஆவியானவர். அவர் என்னோடு பேசுகிறார், சஞ்சரிக்கிறார், சில காரியங்களை சொல்லுகிறார், இதை சொல்றார், அது சொல்றார். That's what is talking about. அந்த உறவு. அப்படி என்றால் அதுக்கு என்னது? தனித்து நேரம் செலவிடும். அதுக்கு தனியாக அறை தேவை தானே? இட்ஸ் a place where you close it. இப்போ நான் ஆஃபீஸ் வந்தேன்னா தனியாக இருக்கிறேன். ஏன் என்ன செய்கிறேன்? ஆண்டவருக்கு எனக்கு உரையாடல். இட்ஸ் கன்வர்சேஷன். இங்கே யாரும் வரமாட்டாங்க. பிகாஸ் மீ அண்ட் காட். அந்த உறவை தான் இங்கு சொல்லப்படுது. அந்த உறவு தான் அந்த ஆதி சபையை வைத்திருந்தார்கள். Early church have that kind of relationship with the Holy Spirit. விளங்குதா உங்களுக்கு? அப்படி இருந்தால் தனித்து போய் நேரம் செலவிடுவது, அவரோடு பேசுவது. எத்தனை பேர் தனித்து அவரோடு நேரம் செலவிடுவீங்க? Spending time talking to him. நீ காலை கூட அதான் செஞ்சேன், அவரோடு உரையாட பண்ண, சில காரியங்களை பேசுகிறேன். இந்த காரியங்களை என்ன ஆவியானவரே, இதோட விளைவு ஏன் இது தொடர்ச்சியாக இருக்குது? சில காரியங்கள் நான் இருந்து சொல்றது எனக்காக ஜெபிக்க, சில நபர்களுக்காக ஜெபிச்சேன். வாட் இஸ் திஸ் ஹோலி ஸ்பிரிட்? இதன் ஆவியானவர். That's where the Holy Spirit speak to me. அந்த உரையாடபத்தில் மேரியை நான் கொண்டு வரல. I'm not bringing anyone. It's me and the Holy Spirit. It's a time of conversation. அந்த இன்டராக்ஷன் தான் ரிலேஷன்ஷிப் வித் ஹோலி ஸ்பிரிட். விளங்கு உங்களுக்கு? எதிர விளங்குச்சு நான் சொன்னது. ஓகே, ரிலேஷன்ஷிப் ஹோலி ஸ்பிரிட் பார்த்துட்டீங்களா? ஓகே, அடுத்த காரணம் டீ.
the reference of the Holy Spirit in the New Testament. புதிய ஏற்பாடிலே பரிசுத்த ஆவியானவர் குறித்து எத்தனை முறை சொல்லப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? ஏறக்குறை 260 முறை, 261 time the whole mention of the Holy Spirit. புதிய ஏற்பாடு புத்தகத்தில் ஏறக்குறைய 260 முறை, 261 time. அப்படி என்றால் எவ்வளவு முக்கியம் யோசித்து பாருங்க. 261 தடவை ஆவியானவர் என்ற வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை 260 முறை சொல்லப்பட்டிருந்தால் அதனுடைய முக்கியத்துவத்தை அங்கு வலியுறுத்தப்படுது, இந்த இம்பார்ட்டன்ஸ். அப்படி என்றால் நமக்கு என்ன வலியுறுத்துது? ஆவியான தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானவர், பிரதானமானவர், அவர் முக்கியமாக இருக்க வேண்டும். அப்படின்னா எல்லா இடங்களும் எனக்கு முக்கியமானவர் தான். சரியா? ஓகே, பார்ப்போம். சுவிசேஷ புத்தகத்திலே ஆவியான தேவன் என்ற வார்த்தை எத்தனை முறை வந்தது? ஏறக்குறை 56 முறை, 56 டைம் in the gospel. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே 57 வாட்டி. யாரும் எழுதல, ரொம்ப மூளை டக்குன்னு இறங்கினா அவருக்கு. சொல்ல வேணாமா நானே? பவுலுடைய நிருபத்திலே 112 முறை சொல்லப்படுது. Within the Paul's letter, 112 times the mention of the Holy Spirit was there. மற்ற நிருபங்களிலே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 36 தடவை மற்ற நிருபங்கள். அப்படி என்றால் யோவான், யாக்கோப், ஜூடா இவர்கள் எழுதுகிற நிருபங்களிலே பார்த்தீங்கன்னா 36 முறை. அப்படின்னா எல்லா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா வருது 261 முறை, 261 time. Look at me. ஏன் புதிய ஏற்பாடிலே 261 முறை சொல்லப்படுது என்றால், புதிய ஏற்பாடு விசுவாசிகள் ஆவியானவருக்கு பிரதானமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு வலியுறுத்ததை தான் சொல்லுது. Now look at me. If you are not a man, give importance for the Holy Spirit. முதலாக என்னுடைய கேள்வி உன் ரட்சனைக்கே கேள்வி, உன் ரட்சிப்புக்கே கேள்வி. உன் ரட்சிப்புக்குள்ளே நடத்தினவர் யாரு? மறுபிறப்பை கொண்டு வந்தவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். தொடர்ந்து உன்னை சுத்திகரிக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படி ஆயத்தப்படுத்துகிற யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு இடமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் ரட்சனை இல்லை. உனக்கு ரட்சனையுடைய கேள்விக்குறி. Your salvation is a question mark. So அதுதான் இங்க சொல்லப்படுது புதிய ஏற்பாடுல. ஏன் பழைய ஏற்பாடுல? பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கு. ஏன் புதிய ஏற்பாடு? புதிய ஏற்பாடு தான் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு புதிய உடன்படிக்கை செய்தார். புதிய உடன்படிக்கையை தொடர்ந்து அனுபவிக்கத்தக்கதாக, அதை ருசிக்கத்தக்கதாக ஆவியான தேவனை நமக்கு பொக்கிஷமாய் கொடுத்தார். The Holy Spirit is allowing us to enter the new covenant and enjoy the victories of Christ. பரிசுத்த ஆவியானவர் அதை செய்ய முடியும். ஆனால் தான் அது 260 முறை அதை வலியுறுத்துறாரு. எத்தனை விளங்க நான் சொல்லுது? விளங்குச்சா இல்லையா? புரிஞ்சா இல்லையா? புரியலையா? புரிஞ்சா இல்லையா? ஹலோ, புரியுதா இல்லையா? ஆரம்பதான் ஆமீன். இப்போ அப்படி என்ன என்னது? ஏதோ ஒரு காரியம் உங்கள் உள்ளத்திலே ஆவியான செய்யறான்னு அர்த்தம். Something the Holy Spirit is dealing with your life. சரி, அடுத்த காரியம் பார்ப்போம். non-negotiable lifestyle with the Holy Spirit. அப்படின்னா non-negotiable இது அப்படின்னா இதெல்லாம் செஞ்சாகணும். நான் பரிசுத்த ஆவியானவரோடு நான் நடக்க வேண்டும் என்றால், வாழ வேண்டும் என்றால், அப்படின்னா இந்த காரியங்களை நான் கடைபிடிக்கணும். நான் நெகோஷியபிள். விளங்க உங்களுக்கு அது அர்த்தம்? நான் நெகோஷியனா இப்போ பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பள்ளிக்கூட யூனிஃபார்மில் போகணும். நீங்கள் சொல்லுங்க, இல்லை வீட்டு யூனிஃபார்மில் போகணும். என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவாங்க உங்களை? நான் நெகோஷியபிள். இல்லை, நான் பள்ளிக்கூடத்துக்கு நான் ஸ்லிப்பர் போட்டு வரேன், அது முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. பள்ளிக்கூடத்தில் வரும்போது பரட்டோட குளிக்காமல் வர்றது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது நான் நெகோஷியபிள். அது ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையா? ஸோ அது ஒரு ஒழுக்கம். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானோடு நடக்க வேண்டிய இந்த ஒழுக்கத்துக்குள்ளே நடக்கணும். சரியா? என்ன காரியம் நம்ம பார்க்கலாமா? முடியுமா? முடியுமா இல்லையா? சரி, ஒரே ஒரு வசனத்தை பார்ப்போம். அந்த வசனத்தில் நம்ம சில காரியங்கள் பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமன் சாப்டர் 8 verse 14. ஒரே ஒரு வசனம் தான்.
மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பாப்போம், எவர்கள் தேவ ஆவி தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார் புத்திரர்கள். 3 காரியத்தை பார்க்கணும். எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்பட்டு புத்திரர்கள். பார்த்தீங்களா? அந்த 3 காரியத்தை பார்க்குறீங்களா? எதில் பார்க்குறீங்க? ஆங்கிலத்தில் வாசிப்போம் அது. For as many are led by the Spirit of God, they are sons of God. ஓகே? For as many அப்படி வருது. அப்படின்னா அநேகர். யார் யாரெல்லாம்? அநேகர். என்னது? ஆவியான தேவன் மூலமாக நடத்தப்படுகிறார்களோ என்னது? அவர்கள் என்னது? தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுவார்கள். they are sons of God. அப்படின்னா உண்மையிலே தேவகுமார்களா என்று நீங்கள் அறிந்து கொள்ளணுமா? பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து தேவகுமாரன் நீ அறியுமா? பக்கத்தில் பார்த்துங்க, நீ தேவனுடைய குமாரன்னா பாருங்க. கேளுங்க, கேளுங்களேன். தேவனுடைய குமாரனா? ஆமாம், நான் தேவனுடைய குமார். அப்படின்னா அதுக்கு அடையாளம் என்ன? ஆவியிலே நடத்தப்படணும். ஆவியிலே நடத்தப்படலைன்னா தேவனுடைய குமாரன் அல்ல. தெளிவாக இங்கே சொல்லப்படுது. ஓகே? முதலாவது for as many, அப்படியே அநேகர் தேவ ஆவியினால் நடத்தப்படுவர் தேவ புத்திரர் என்று சொல்லப்படும். அப்படிதானே போட்டிருக்கே. ஆனால் உண்மையிலே ஆங்கிலத்தில் தமிழும் சரி, அந்த மொழிபெயர்ப்பு கிரேக்க பதத்தில் மொழிபெயர்த்தீங்கன்னா அது சரியாக அமையல. கிரேக்க மொழிபெயர்ப்பை நான் வாசிக்கலாமா? நானே ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், முடியுமா? For as many as by the Spirit are being led, they are sons of God. என்ன பார்க்குறீங்க? ஒரே மாதிரி இருக்கு பாச? இல்லை, ஒரு மாதிரி இல்லை. For as many as by the Spirit are being led. என்ன பார்க்குறீங்க? R and S வித்தியாசத்தை பார்க்குறீங்களா? அப்படின்னா முதலாக யார் வரா? ஆவியானவர், அதன் பிறகு மெனி, அதன் பிறகு இது ஆர்டர். சரி, லீட் என்ற வார்த்தை பார்ப்போம். ஓகே, லீட் என்ற வார்த்தை பார்க்கலாமா? எகோ. எகோ என்ற அர்த்தம் கிரேக்க பதத்தில். இட்ஸ் an agriculture word. அப்படின்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மாட்டை பார்த்தீங்களா, ஒரு ஆடை கொண்டு வருவாங்க. அந்த ஆடை கொண்டு போய் நடந்து போகும்போது பின்னாடி வந்து அது என்ன கயிறில் இருக்கலாம், கயிறுகளை கழுத்தில் போட்டிருப்பாங்களே, அந்த கயிறுக்கும் அந்த ஆடுக்கும் என்ன வித்தியாசம்? கயிறு இத்தினோண்டு இருக்கும், ஆடு எவ்வளோ பெருசு சொல்லுங்கள்? ஆடு எவ்வளோ பெருசு? அதனால் என்ன செய்ய முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். ஸோ இட்ஸ் a picture of surrendering, a picture of allowing the leadership. அப்படின்றால் ஆவியான தேவன் நம்மளை முன்னாக நடத்தும்படி அவர் முன்பாக தலைமைத்துவத்தை கொடுத்து அவர் தலைமைத்துவம், நீங்கள் என் குடும்ப வாழ்க்கை தலைமைத்துவம், என் உத்தியோகத்தில் தலைமைத்துவம், என்னுடைய எல்லா காரியத்தையும் தலைமைத்துவம் கொடுங்க, நீங்கள் சொல்லுங்கள் முன்பாக போவது. நீங்கள் என்ன செய்றீங்க? ஆடு மாதிரி பின்னா போகிறது. தட்ஸ் a picture, ego. அந்த எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்க இந்த ஆடு வந்து முரட்டாட்டம் பிடிச்சது? என்ன செய்தது? இட்ஸ் ஜஸ்ட் சரண்டர். அப்போ என்ன சொல்றேன்னா, ஆவியிலே நடந்து ஆவியானவர் தேவனோடு நான் நடக்க வேண்டும் என்றுமா, ஆவியான தேவனோடு நான் சஞ்சரிக்க வேண்டும் என்றால் முதலாக நான் கடைப்பிடிக்க வேண்டும் நான் நெகோஷியபிள் கோட்பாடு இஸ் யார்டிங் மை செல்ஃப். என்னை நான் அவருக்கு விட்டு கொடுப்பது. இங்கே தான் பிரச்சனை. நமக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா சுயம் என்ன, நம்முடைய சுயம் என்ன செய்யும்? விட்டு கொடுக்க சொல்லாது. எத்தனை விளங்குதுன்னா சுய அதுக்கு எதிர்முறையாக சொல்லும். A flesh will go against that. அதனால தான் நீ பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட் எகோ என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அதோடைய வேறு எகுனோய். எகுனாய் என்று சொல்லும்போது என்னன்னா ஸ்ட்ரகிள்ஸ். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம சொல்லும்போது we will struggle. ஆவியம் இதை செய்யாத, ஆனால் உங்கள் மாமிசம் சொல்லும் நான் செய்ய போகிறேன், அது எனக்கு பிரியம், ஐ லைக் தட், அதுக்கு அது ஆசை. அப்போ என்ன நடக்கும்? உள்ளுக்கு ஒரு மல்லுத்தம் நடக்கும். அந்த மல்லுத்தத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? விட்டு கொடுக்க போகிறீங்களா, விட்டு கொடுக்காமல் இருக்க போகிறீங்களா? நீங்கள் தான் முடிவு எடுக்கணும்.
விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா நீங்கள் சுயத்துக்கு இடம் கொடுக்குறீங்க. எத்தனை விலங்கு நான் சொல்லுது? யூ கிவிங் ஃபார் ஃப்ளாஷ். அப்போ என்ன பார்க்குறோன்னா, ஆவியான தேவன் இப்போ பாருங்க, பவுல் வந்து ஆசியா கண்டத்துக்கு போக விரும்புகிறாரு, அவரோட விருப்பம் அது. ஆனால் ஆவியான தேவன் என்ன செய்யறதா? தடை பண்ணுறாரு. அப்படி விருப்பத்துக்கும் ஆவியான தேவனுடைய விருப்பத்துக்கும் என்னது? அங்கே மல்யுத்தம் நடக்குது. மல்யுத்தம் நடந்த பிறகு பவுல் என்ன செய்யாரு? ஆவியானது நீ போங்க, நான் போகிறேன் சொன்னாரா? நோ, he surrendered. So every times you will have a battle. எனக்கு ஞாபகம் இருக்கு, பல முறையா ஆவியான சில காரியம் சொல்லும்போது ஐ சே நோ, இது எனக்கு பார்க்க லாஜிக்காக இல்லை, ஐ cannot process, but the Spirit says no. ஸ்ட்ரகிளோடு செஞ்சு ஐ சே never mind Holy Spirit, எனக்குள்ளே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, ஆனால் பட் ஐ just surrender to you because I know you are great. நீங்கள் பெரியவர், உங்களுக்கு முன்பாக தெரியும். I surrender to you. That's a battle. So non-negotiable. இந்த non-negotiable என்ன தெரியுமா? போராட்டம் வரும், மாமிசம். ஆனால் தான் இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்தில் இருக்கும்போது என்னது? பிதாவே உம்முடைய சித்தமானா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும் என்று கேட்டார். அவருடைய விருப்பம் என்ன? நீங்கணும்னு. ஆனால் ஆயினும் உட் சித்தப்படி ஆக கடவுள். அதே சார் ஸ்ட்ரகிள்ஸ் மத்தியில் என்னோட விருப்பம் இல்லைப்பா, உங்கள் விருப்பம் நடக்கணும். That's agony. The word ego comes from the word agony. So every time the Holy Spirit says things, something, maybe you want to choose in the காரியத்தை, the Holy Spirit, no, this is not, இது இல்லைப்பா. but உங்களுக்குள்ள என்னது? you already decided, you already move. அங்கே என்ன பெட்டர் நடக்கும். sometime what happened? most of time அந்த பெட்டரில் நம்ம என்ன செஞ்சிருவோம்? சுயத்துக்கு அதிகமாக இடம் கொடுத்துருவோம். Then the Holy Spirit stop. He will never talk to you anything about that. பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேச மாட்டார். பல வாட்டி பேசி பார்ப்பாரு, கேட்கலன்னா விட்டுருவார். சுயத்துக்கு இடம் கொடு. அந்த சுயத்தின் மூலமாக எடுத்த முடிவு தான் அநேகருடைய வாழ்க்கையிலே அழிவு சந்திக்கிறார்கள். இன்னைக்கு நான் உங்களோட பேசுகிறேன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களோட சில காரியங்களை எச்சரிக்கை கொடுக்கிறார். The Holy Spirit is warning you, but you insist to go on this, then the Holy Spirit will never take the responsibility. பரிசுத்த ஆவியானவர் அந்த உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்ள மாட்டார். Because why? It's your choice. அதுதான் இங்கே அர்த்தம், ஏகோ. அப்போ பவுல் என்ன சொல்றேன்னா, தேவகுமாரர்களை வந்து அவங்க உள்ளுக்கு போராட்டம் இருக்கு. என்ன போராட்டம்? ஐயோ எனக்கு இது இருக்கணும், அது இருக்கணும், இது வேணும், இது இல்லை, ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. ஆண்டா அதுன்னு சொல்கிறாங்க, ஓகே பரவாயில்ல ஆண்டவர், நான் விட்டு கொடுக்குறேன். அந்த விட்டு கொடுக்கும்போது உள்ளுக்கு என்ன தெரியுமா? ஸ்ட்ரகிள் இருக்கு. தே ஹேவ் ஸ்ட்ரகிள்ஸ் இன்சைட், தே ஹேவ் பெயின் இன்சைட், இதெல்லாம் இருக்கு அவங்களுக்கு. ஆனால் என்ன சொல்கிறாங்க? ஆனால் நான் உங்களை நம்புகிற ஆவியானவர், ஐ ட்ரஸ்ட் யூ. என் சுயத்தை நான் யோசிக்கும் போது எனக்கு இது நல்லா இருக்கு, என் சுயத்தை யோசிக்கும் போது இது நல்லபடியாக நடக்கும்னு யோசிக்கிறேன். ஆனால் நீங்கள் நினைக்கிற பார்த்தா அது வேணாம் சொல்கிறீங்க, பரவாயில்ல, ஐ எம் பிட்டிங் ஸ்ட்ரகிள் அண்ட் பெயின். தட்ஸ் கால். அப்படிப்பட்டவர்கள் தான் சன்ஸ் ஆஃப் காட். இப்போ விளங்குது உங்களுக்கு? தட்ஸ் நான் நெகோஷியபிள். இஃப் யூ டோன்ட் ஒபே திஸ், then you have to face consequence. எனக்கு தெரியும், ஞாபகம் இருக்கேன், மெனி ஆஃப் டைம்ஸ் நம்ம ஆட்களை சொல்லியிருக்கேன், இது சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்லியிருக்கேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? மீறி செஞ்சு நடந்து எல்லாம் நடந்த பிறகு சில மாதங்கள் பிறகு எனக்கு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி நீங்கள் சொன்னது உண்மை தான், நாங்கள் செஞ்சது அவசரப்பட்டுட்டோம். இப்போ நான் அந்த நபர்கிட்ட சொன்னேன், செஞ்சாச்சு, அதோட விளைவு நீங்கள் செஞ்சுட்டு ஆகணும், ஓட முடியாது. யூ cannot run away, you have to face a consequence. Yeah, because don't allow the Holy Spirit, never allow the Holy Spirit to make choice. That's what விளங்க உங்களுக்கு? நான் நெகோஷியபிள். அடுத்து என்ன பார்க்குறோம்? empowering us to witness the risen Christ. ஆவியான தேவன் எதுக்காக வருகா பிரியமானவர்களே?
உயிர் தெழுந்த கிறிஸ்துவை சாட்சி கொடுக்க. அதான் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதியா, சமாரியா கடைசி வரைக்கும் எனக்காக சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்படி என்றால் ஆவியானவருடைய தேவனோடு இணையும் போது என்ன நடக்கும்? உங்க வேலை இடத்துல நீங்கள் உயிர் தெழுந்த இயேசுவை சாட்சி கொடுப்பீங்க. ஒரு கணவனாக இருக்கும்போது நீங்க உங்க மனைவி பிள்ளைகளுக்கு உயிர் தெழுந்த இயேசுவை சாட்சியாக கொடுப்பீங்க. ஒரு மனைவியா இருக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க? உயிர் தெழுந்த இயேசுவே உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கணவனுக்கு காண்பிப்பீங்க. தட்ஸ் வாட் இஸ் விட்னஸிங். அந்த அடையாள சாட்சி இல்லைன்னா அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவரோடு இணையவில்லை. உங்க கணவர் உங்களை பார்த்து, மனைவியை பார்த்து, உனக்குள்ள நான் கிறிஸ்துவை பார்க்குறேன், கிறிஸ்துவோட உயிர் தெழுந்து பார்க்குறேன் அப்படி சொல்லலைன்னா ஒன்றும் இல்லை. மனைவி கணவனை பார்த்து உங்களுக்குள்ள கிறிஸ்து இயேசு உயிர் தெழுந்து இயேசு பார்க்குற உங்கள் வாழ்க்கை முடிவுகளை பார்க்குற எத்தனையோ காரியங்களை அப்படி சொல்ல முடியலன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியானோடு இணைந்து வாழல. பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் உங்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது கிறிஸ்துவோட உயிர் தெழுந்ததை பார்க்குறது அப்படி சொல்ல முடியலன்னா யூ ஆர் நாட் சப்மிட்டிங் டு ஹோலி ஸ்பிரிட். இதுதான் நம்ம கிறிஸ்துவ ஜீவிதத்தில் செய்ய மாட்டோம். நம்ம சபைக்கு வருவோம், வேதத்தை வாசிப்போம், தசம காணிக்கை கொடுப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த இயேசுவை சாட்சியாய் கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள வரமாட்டோம். வேலை எடுத்து போனால் அவங்க மாதிரி தான் நடப்போம். அவங்களுடைய பாஷை, அவங்களுடைய நடவடை. வீட்டுக்கு வந்தால் பாருங்க வேற ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா எப்படி மற்றவங்க ரட்சிப்படைய முடியும்? எப்படி இயேசு கிறிஸ்து அறிவார்கள்? அவன் சொல்ல, நீ 2 வாழ்க்கை வாழ்ற. சபையில் வரும்போது பைபிள் தூக்கிட்டு ஹalleluyaவில் வீட்டுக்கு வந்து பார்க்குறவங்க அட்டுளையை பாரு எப்படி இருக்க. உன் வாழ்க்கை வீட்டில் வந்து பார்க்கும்போது விசுவாச வாழ்க்கையே வாழாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ற. அப்போ உயிர் தெழுந்த இயேசுவை நீ என்னது சாட்சியாக கொடுக்கவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்பட்டனா என்ன செய்வார்? உன் மூலமாக உயிர் தெழுந்த இயேசுவை சாட்சியாக கொடுக்க வைப்பார். மற்றவர் சொல்ல இயேசு கிறிஸ்து மெய்யானவர் என்று சொல்வார்கள். அப்படித்தானே தானியேலை பார்த்து, தானியேல் உன்னோட தேவன் மெய்யானவர் என்று சொன்னார்களா? எத்தனை தானியேல் இருக்கீங்க? உங்களை பார்த்து அநேக தேவன் மெய்யானவர் என்று சொல்லியிருக்காரா? உங்கள் விலங்குல இந்த கடைசி நாட்களுக்குள்ளே நிறைய காரியம் நடக்க போகுது. இதுதான் வேதம் நடக்க போகுது. சாட்சி உள்ள வாழ்க்கை தான் பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் எருசலேம் சாட்சியா இருந்தார்கள், யூதியா, சமாரியா கடைசி வரைக்கும் சாட்சியா இருந்தார். They was witnessing the risen Christ. அப்போ உங்களோட வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை அடையாளம் இல்லாவிட்டால் அப்படின்னா பரிசுத்த ஆவியானோடு இணைந்து வாழவில்லை. ரட்சிக்கப்பட்டீங்க உண்மைதான், ஆனால் உங்களுக்கும் ஆவியான தேவனுக்கு எந்த உரையாடல் இல்லை, எந்த ஐக்கியம் இல்லை. உங்கள் நண்பரோடு போகும்போது நண்பரோடு உங்கள் கிறிஸ்துவர்களா என்று அவர் அறியாத நிலையில் வாழ்ந்தீங்கன்னா அப்படி அர்த்தம் இல்லை. You're living as a pagan, then you're not living as a risen Christ. கிறிஸ்து உயிரோடு எழும்பினார் ஒரு வாழ்க்கை. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன எல்லா நண்பர்களோடு விலகிட்டேன். தெரியுமா உங்களுக்கு? நான் பண்ணாத அட்டூழியம் தெரியுமா உங்களுக்கு? போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கும்போது அட்டூழியம், பயங்கரமான அட்டூழியம் செஞ்சேன் நான். ஆனால் அவருங்க விட்டு தூரமாக போனேன். ஒரு உரையாட இருந்துச்சு. என்னோடய ஜீவியத்தை பார்த்து அநேகர் வியப்படைஞ்சாங்க, மரியாதை கொடுத்தாங்க, கனப்படுத்தினாங்க, ஆலோசனை கேட்டாங்க. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஆனவர் என் மூலமாக வெளிப்பட்டார். தே ஆஸ்க் கவுன்சில். அவருக்கு என்னோட பேச ஆரம்பித்தார்கள், என்னோட உரையாட பண்ண. உயிர்த்தெழுந்த இயேசுவை சாட்சியாக கொடுப்பது அதான் பரிசுத்த ஆவியானவர். கடைசியாக பரிசுத்த ஆவி என்ன செய்ய போறாரு? அவரோடு இணைந்தார். revealing the Lord Jesus Christ unto us. இயேசு கிறிஸ்துவை நமக்கு புதிதான விதத்திலே, ஆழமான விதத்திலே நமக்கு காண்பிக்கிறவர் ஆவியானவர் தான். இயேசு அப்படித்தானா என்னை அவர் வெளிப்படுத்துவார். he will disclose me. யோவான் புத்தகத்தில் சொல்றாரு 1 கொரிந்தியர் 2:10 ஆவியான தேவன் தேவனுடைய ஆழங்களை அறிந்து நமக்கு வெளிப்படுத்துவார்னு சொல்றாரு. யாரு? ஆவியானவர். ஆவியானவரோடு நடக்க ஆரம்பிச்சனா தேவனுடைய ஆழங்களை நீ பார்க்க ஆரம்பிப்ப. தேவனுடைய ஆழமான சுபாவத்தை பார்ப்ப. தேவனுடைய இயேசு கிறிஸ்து வித்தியாசமான கோணத்தை நீ பார்க்க ஆரம்பிச்சுட்டே இருப்ப. அது என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை பார்க்க பார்க்க இயேசுவை போல மாறுவ. ஸோ ஆவியான தேவன் அதை தான் செய்வார்.
உன்னோடு இணையம் போய் இயேசுவார், இங்கே பாரு இயேசு இப்படி இருக்காரு, இங்கே பாரு இயேசு இப்படி இருக்கு, இங்கே பாரு இயேசு, அதை காண்பிக்க ஆரம்பிப்பார். ஸோ என்ன நடக்கும்? யுவர் ஃபுல்லர் ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவுடைய பூரணமான வெளிப்பாட்டை நீ பெற வருவ. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் ஆவியான தேவனோடு இணைந்து செயல்பட்டால் இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இல்லாவிட்டால் நடக்காது.